ஆனா இன்பம் வந்தா கொண்டாடுறோமா இல்லையா? பர்த்டே கொண்டாடாம இருக்காம யாராச்சும்? பர்த்டேனால என்ன அர்த்தம்? நம்ம ஆயுஷ்ல ஒரு வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? பர்த்டே கொண்டாடக்கூடாது. ஆனா என்ன பண்றோம்? அதுக்கு தான் ஆங்கிலேயம் ஒரு ஐடியா பண்ணான்னு நினைக்கிறேன். மெழுகுவர்த்தி வச்சு உப்புன்னு ஊதுவான். உன் ஆயுஷ்ல ஒன்று போயிடுச்சுடான்னு அர்த்தம். நாம் அதை தெரியாம ஒரு கேக்க வச்சு ஒரு மெழுகுவர்த்தி வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறோம் சந்தோஷமா. திருமூலர் சொல்றாரு, அடே பாவி, ஆயுஷ்ல ஒன்று போயிடுச்சுடா உனக்கு, உஷாராவுடா உஷாராவுடாங்கிறாரு. அப்போ முதல்ல இன்பத்தால் இன்பப்படக்கூடாது, துன்பத்தால் துன்பப்படக்கூடாது. நம்மளால் ரெண்டும் முடியல. இன்பம் வந்தாலும் சந்தோஷப்படுறோம், துன்பம் வந்தாலும் துன்பப்படுறோம். சரி, அந்த பக்குவம் வரும் வரும் வந்தே தீரும். அது வந்தா ஒருவேளை அந்த இருவினை ஒப்பு நம்மிடத்திலே வருமேயானால் நம்மிடத்திலே, அதாவது உயிரின் இடத்திலே ஒரு மாற்றம் நிகழும். அது என்ன என்று கேட்டால் பற்றிய இருட்டு மலபக்குவமாகும், அதாவது மலபரிபாகம் ஆகும். அது என்னங்க மலபரிபாகம் அப்படின்னு கேட்டா, ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் குறைய துவங்கும். ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அடங்கி போகும், செயல்படாம நிற்கும். அதற்கு மலபரிபாகம் என்று பெயர். இன்னும் நுட்பமா சொல்றேன் கேளுங்க. மலபரிபாகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜீவகரணம் எல்லாம் சிவகரணமாக மாற துவங்கும். அதுக்கு பேரு தான் மலபரிபாகம்னு பேர். அதனால தான் நீங்களும் அடியேனும் சடையா எனுமால் சரணி எனுமால்னு பாட்டு பாடினோம்னா செத்தவங்க உயிரோடு வருவாங்களா? ஒன்று கொலாம்னு பாட்டு பாடினா செத்தவங்க உயிரோடு வருவாங்களா? வரமாட்டாங்க. என்னங்க தேவாரம் பாடுறேன் செத்தவங்க வரல அப்படின்னா, நம்ம உடம்பு ஜீவகரணமா இருக்கு. ஜீவகரணத்திலே பாடினால் அது நிகழாது. ஞானாசிரியர்களுடைய உடம்பு சிவகரணம். திருக்கழிற்றுப்படியார்ல சொல்லுவார், நம்போல் கரணங்கள் அல்லாமை கான் அப்படிம்பார். அவங்க ஞானாசிரியர்கள் உடம்பு சிவகரணமா மாறிடுச்சு. அவங்க தேவாரம் பாடினாங்க, அது அங்கே உண்மையாயிற்று, சத்தியமாயிற்று. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார்தங்கள் உச்சியாய் கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே ஆர்டர் போட்டாரு. ஏன்னா இது சிவகரணம், அது அங்கே நடந்தது. அப்ப நல்லா பாருங்க, மலபரிபாகம் ஏற்பட்டு விட்டால் ஜீவகரணம் சிவகரணமா மாறிடும். அப்புறம் என்ன வேலை? அடுத்த செகண்டே சுவாமி என்ன பண்ணுவாருங்க? சத்தி நிபாதம் நிகழும். இருவினை ஒப்போம் மலபரிபாகமோ நம்மிடத்தில் வந்து விடுமேயானால் அடுத்த நொடி பொழுது சத்தி நிபாதம் நிகழும். சத்தி நிபாதம்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு பெரிய வைரஸ் கல்லு, அந்த ஒரு கல்லு மாதிரி இருக்கு, அதுல நிறைய பூச்சிகள் இருக்கு, வைரஸ். இப்படி தூக்கி உங்க மேல வீசுறேன். என்ன பண்ணுவீங்க? வைரஸ்ன்னு சொல்லிட்டேன்.